கர்த்தர் நல்லவர், நீங்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் நின்ற வண்ணமாக பாடல்களை பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்திலே 50வது பாடல், தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர் என்கிற பாடல் சங்கீதம் 46வது சங்கீதத்தினுடைய பாடலாக இருக்கிறது. அந்த வசனத்தை தான் பாட்டா நம்ம பாடுறோம். சங்கீதம் அப்படின்னாலே பாடல்கள் தான். அன்றைக்கு இதே ராகத்துல பாடினாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் வசனம் வார்த்தை ஒண்ணுதான். அல்லேலூயா. தேவன் நமக்கு எப்பொழுதும் அடைக்கலாம், ஆபத்து காலத்திலே அவர் மட்டும்தான் துணையாக இருக்க முடியும். அவரை நம்பின பிள்ளைகளுக்கு. அல்லேலூயா. அவர் விசுவாசிக்கிறவர்களுக்கு அவர் அரணான கோட்டையாக இருக்கிறார். ஆமென். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி நாம் இந்த பாடலை பாடுவோம். தேவன் நமக்கு அடைக்கலம்
கதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். வெள்ளை முடித்து வீட்டியை முடித்து கதங்களை நெருப்பினால் சுட்டெரிக்கிறார். அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள், அமர்ந்திருந்து அறிந்து கொள்ளுங்கள், நானே தேவன் ஜாதிகளுக்குள்ளே, நானே தேவன் ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், 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 நான் பூமியிலே உயர்ந்திருப்பேன், 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 நான் பூமியிலே. தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் துணையுமானவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வசனம் சொல்லுகிறது. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாளும் ஒழிந்து போவதில்லை என்று தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ அவர் சொன்ன வார்த்தையை நம்பணுமே தவிர உலகத்தின் சூழ்நிலை என்ன செய்யக்கூடாது, அதை நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது, அதை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. கவலைப்பட வேண்டியதில்லை என்பதுதான் வேதம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும், சூழ்நிலை மாறிக்கொண்டே இருக்கும். நேற்று இருக்க சூழ்நிலை இன்னைக்கு இருக்காது, இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலை நாளைக்கு இருக்காது. ஆனால் தேவாதி தேவன் அவர் சொன்ன அற்புதமான வார்த்தைகள் ஒரு நாளும் மாறப்போறதில்லை. அதான் சொல்றாரு, பூமியே நிலை மாறினாலும். ஏன்னா அங்கங்கே பூமி எதிர்ச்சியை பார்க்குறோம், ஆனால் கேள்விப்படுறோம். ஆனால் பூமி, ஒட்டுமொத்த பூமியே நிலை மாறி போனாலும், பர்வதங்கள் முழுவதும் நிலை சாய்ந்தாலும், அப்படி ஒரு சம்பவம் இதுவரை நடந்ததே இல்லை. அப்படி நடந்தாலும் தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஆபத்து காலத்தில் அவரே நம்முடைய துணையாக இருக்கிறார். அல்லேலூயா. அந்த ஆபத்து நேரத்தில் எப்பயுமே என்ன செய்யக்கூடாது, மற்றவர்களை நம்பி இருக்கக்கூடாது. ஆபத்து நேரத்தில் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரே ஒரு வல்லமையுள்ள தேவன் நமக்கு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் தான் சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட. அப்போ நம்மோட இருக்கிறேன்னு அவர் சொல்லிட்டாருன்னா அவர் நம்மளை விட்டு விலகி போகிறதில்ல. யார் தான் விலகி போகிறது? நாம தான் எப்பயாவது விலகி போயிடுவோம். அல்லேலூயா. அவர் அங்கே தான் இருக்கிறார். அவர் கூப்பிடும்போது மறுபடியும் என்ன செஞ்சுருவோம், திரும்ப ஓடி போயிடுவோம். அப்போ விலகிறது நம்ம தானே தவிர ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை விட்டு என்ன செய்யறதில்லை, விலகி போவதே இல்லை. அல்லேலூயா. தொடர்ந்து பாடலாம். விசுவாச வார்த்தை பாடல் புத்தகத்தில் 28வது பாடல். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடனே தம் சிறகாலே மூடிடுவார் தேவன் என் அடைக்கலமே. சங்கீதம் 91வது சங்கீதத்தில் ஆண்டவருடைய பாதுகாப்பை குறித்து நம்ம படிக்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அந்த சங்கீதத்தினுடைய சாராம்சத்தை எடுத்து ஒரு பாடலாக நாம் பாடப்போகிறோம். தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள், தெரியாதவர்கள் கற்றுக்கொண்டு பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடேனே தம் சிறகாலே மூடிடுவார் தேவன் என் அடைக்கலமே. உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன், அஞ்சிடேனே தம் சிறகாலே மூடிடுவார் தேவன் என் அடைக்கலமே. நான் கர்த்தரை நோக்கிடுவேன், என் அடைக்கலம் என்று சொல்வேன். நான் கர்த்தரை நோக்கிடுவேன், என் அடைக்கலம் என்று சொல்வேன். என் நம்பிக்கை நீ, என் கோட்டையும் நீ, பணிந்தே உம்மை துதித்திடுவேன். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின்
தங்கிடுவேன் அஞ்சிடேனே தம் சிறகாலே மூடிடுவார் தேவன் என் அடைக்கலமே என் பக்கத்தில் 1000 பேர் 10000 பேர் விழுந்தாலும் என் பக்கத்தில் 1000 பேர் 10000 பேர் விழுந்தாலும் என்னை அணுகிடாதே அவர் தாவரமே என் தேவனை காத்திடுவார் உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன் அஞ்சிடேனே தம் சிறகாலே மூடிடுவார் தேவன் என் அடைக்கலமே என் வழிகள் காத்திடுவார் தூதர் வந்தென்னை ஏற்றிடுவார் வழிகள் காத்திடுவார் தூதர் வந்தென்னை ஏற்றிடுவார் ஆபத்தில் அவரே என்னோடு இருந்து ஜெய கொடிதலை ஏற்றிடுவார் உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன் அஞ்சிடேனே தம் சிறகாலே மூடிடுவார் தேவன் என் அடைக்கலமே உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன் அஞ்சிடேனே தம் சிறகாலே மூடிடுவார் தேவன் என் அடைக்கலமே நான் கர்த்தரை நோக்கிடுவேன் என் அடைக்கலம் என்று சொல்வேன் நான் கர்த்தரை நோக்கிடுவேன் என் அடைக்கலம் என்று சொல்வேன் என் நம்பிக்கை நீர் என் கோட்டையும் நீர் பணிந்தே உம்மை துதித்திடுவேன் உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவேன் அஞ்சிடேனே தம் சிறகாலே மூடிடுவார் தேவன் என் அடைக்கலமே என் பக்கத்தில்
மதி அவர் தாபரமே என் தேவனை காத்திடுவார். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவே. நன்றிடே தம் சிறகலை மூடிடுவார். தேவன் என் அடைக்கலமே என் வழிகள் காத்திடுவார். துயர் வந்தென்னை ஏற்றிடுவார். என் வழிகளை காத்திடுவார். துயர் வந்தென்னை ஏற்றிடுவார். ஆபத்தில் அவரே என்னோடு இருந்து ஜெயக்கொடிதனை ஏற்றிடுவார். உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவே. நன்றிடே தம் சிறகாலை மூடிடுவார். தேவன் என் அடைக்கலமே உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவே. நன்றிடே தம் சிறகாலை மூடிடுவார். தேவன் என் அடைக்கலமே உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவே. நன்றிடே தம் சிறகலை மூடிடுவார். தேவன் என் அடைக்கலமே உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவரின் நிழலில் தங்கிடுவே. நன்றிடே தம் சிறகாலை மூடிடுவார். தேவன் என் அடைக்கலமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன்னதரின் மறைவில் சர்வ வல்லவருடைய நிழலில், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அதனுடைய அர்த்தம் என்னன்றதை பிரசங்கத்தில் சொல்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் மோசே எழுதின சங்கீதம் நினைப்போம், ஆனால் கிடையாது, அது தாவீது எழுதின சங்கீதம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கிடுவேன், என் அடைக்கலம் என்று சொல்லுவேன். வாயை திறந்து சொல்கிறது ரொம்ப முக்கியம். ஆமென். நான் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறேயா? இல்லை இல்லை, வாயை திறந்து என்ன செய்யணும்? சொல்லணும். எதை சொல்லணும்? கர்த்தாவே, நீர் என்னுடைய அடைக்கலம், நீர் என்னுடைய கோட்டை, நீர் என்னுடைய துருகம், நான் நம்பி இருக்கிறவன் என்று வாயை திறந்து என்ன செய்வேன்? ஏன்னா வாயை திறந்து வேறு நிறையா சொல்லிடுறோம் இல்லையா? அவிசுவாச பேச்சு, துர்ச்செய்திகள், மற்ற காரியங்களை அதிகமாக என்ன செய்கிறோம்? பேசுகிறோம். அதெல்லாம் பலிக்காமல் இருக்கணும் அப்படின்னா எதை பேச வேண்டியது அவசியம்? ஆண்டவருடைய வசனத்தை பேச வேண்டியது அவசியம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் அப்படின்னு சொல்லணும். நல்லவர்னு சொல்லும்போது அவர் எனக்கு நன்மைகளை மட்டுமே செய்யக்கூடிய தேவன், நன்மைகளிலும் உயர்தரமான நன்மைகளுடைய வாழ்வில் செய்யக்கூடிய தேவன் என்கிற புரிதலோடு அதை சொல்லணும். அதை அனுபவமாக்கி சொல்லணும். அல்லேலூயா. என் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், என் பக்கத்தில் வலது பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது என்னை என்ன செய்யாது. அப்போ உங்களுக்கு விரோதமாய் ஒரு சேனையே படையெடுத்து வந்தாலும் சரி, உங்களை அதை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. ஆகையால தான் பிசாசை பார்த்தோ, அவனுடைய சேனைகளை பார்த்தோ நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், நம்முடைய தேவன் உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் பெரியவர், அவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் நமக்குள்ளாக இருக்கிறதுனால நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து பாடலாம். பாட்டு புஸ்தகத்திலே 64வது பாடல், விசுவாச வார்த்தை பாடல் புஸ்தகத்திலே 64வது பாடல், கிறிஸ்தேசுவே நல் நம்பிக்கை. ஒரு ஆங்கில பாடலுடைய தமிழாக்கம் செய்யப்பட்ட பாடல். அநேகருக்கு தெரியும், தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள், தெரியாதவர்கள் கற்றுக்கொண்டு பாடும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.
எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்மிடம் வருகிறோம் பிதாவே. உம்மை ஆராதிக்க தேவரீர் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கல்வாரி சிலுவையில் எங்களுக்காக மரித்தீர், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீர். எங்களுடைய சாபங்களை பாவங்களை ஏற்றுக்கொண்டீர், நோய்களை சுமந்தீர், தரித்திரங்களை ஏற்றுக்கொண்டீர். நல்வாழ்க்கை வெற்றியும் தெய்வீக சுகத்தையும் ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு கட்டவிழ்த்திருக்கிறீர். உம்முடைய ஆண்டவர் எங்களுடைய விசுவாசத்தின் மூலமாக உம்முடைய கிருபையின் மூலமாக அதை பெற்றுக்கொள்ள தேவன் ஞானத்தை கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான பகுதிகளை பரிசுத்த ஆவியானவர் தாமே ஆட்கொண்டு வழிநடத்துங்க, ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.